கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் கல்யாண சேனைக்கிழங்கு பண்ண போகிறோம். சாதம், திணை, அதுக்கப்புறமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இந்த சேனைக்கிழங்கை கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இந்த சேனைக்கிழங்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா புதுசாக 1 வீக் வச்சுருந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தொண்டை பிடிக்காது. இப்போ மிக்சியில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், சோம்பு, கறிவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அரைச்சி வச்ச விழுதை போட்டு அதுவும் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி 5 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் ஊற்றிட்டு இதனோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இதை மூடி 5 நிமிஷம் வேக வைக்கணும். அரைக்கிறதுக்கு தேங்காய், கசகசா, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். முந்திரி, சோம்பு, அதுக்கப்புறமா புளி இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அந்த தண்ணியும் வத்திருச்சு, தக்காளியில் நல்லா வெந்துடுச்சு. தேவையான உப்பு, மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், இங்கே வறுத்த ஜீரகத்தூள் கூட போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைங்க. இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வேக வச்ச சேனைக்கிழங்கு போட்டுட்டு இந்த கிரேவிலேயே நல்லா குக் பண்ணணும். திக்காக வரும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. ஆயில் பிரிஞ்சு வர அளவு கூட நீங்கள் குக் பண்ணலாம். அரைச்சி வச்சு விழுது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஸோ இதில் விட்டமின் சி, ஃபைபர் எல்லாம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டோன்னா அவ்வளோதான். சேனைக்கிழங்கே வாயில் வைக்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதுவும் சாதத்தோடு சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.